ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர் ட்ரெய்னிக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாரி ஜாப் அப்டேட்ஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர் ட்ரெய்னின்னு குடுத்துருக்காங்க. லொகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, மும்பை, பூனேன்னு 2 லொகேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ கீழ பார்த்தீங்க அப்படின்னா, கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இது எல்லாமே குடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா, இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 0 to 1 இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீன்ல நான் டிஸ்ப்ளே பண்றேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல என்டர் பண்ணிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 1 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 இயர்க்குள்ளே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஇ பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடியில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா எம்சிஏ பண்ணியிருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்னா பிஎஸ்சி எம்எஸ்சி வந்து ஐடியில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பிஇ பிடெக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடியில் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சி எம்எஸ்சி பண்ணியிருந்தீங்கன்னா ஐடியில் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எம்சிஏ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷனல் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டீபகிங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டீம் பிளேயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மல்டி டாஸ்கராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சைடில் வந்து ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் கரண்ட் சேலரி எவ்வளவோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் நோட்டீஸ் பீரியட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கவர் லெட்டரை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சூஸ் ஃபைல்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் வந்து டாக்குமெண்ட் ஆர் பிடிஎஃப்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபைல் ஃபார்மேட்டில் உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷன் இருக்குல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.